ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு கிளைம்பிங் ஸ்டேர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோடிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா ஜோகோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸில் கேட்ட ஒரு கொஷின். இங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்டார் கேஸை வந்துட்டு கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து n ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. இப்போது அட் அ டைமில் ஒன்றா 1 ஸ்டெப் வைக்கலாம், இல்லைன்னா 2 ஸ்டெப்ஸ் வந்து வைக்கலாம். அப்படின்னா எத்தனை டிஃப்ரெண்ட் வேஸில் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பை வந்து என்னால் ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா n is equal to 2. இப்போ அந்த செகண்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு ஜம்ப் அல்லது 2 ஜம்ப்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை வேஸில் வந்துட்டு நான் மிக்ஸ் பண்ணி, அதாவது ஒன் ஜம்ப் ஆர் 2 ஜம்ப் ஆர் 2 ஜம்ப் ஆர் 1 ஜம்ப், அந்த மாதிரி டிஸ்டிங் வேஸில் எத்தனை வேஸில் வந்துட்டு அந்த செகண்ட் பொசிஷனை வந்து ரீச் பண்ணலாம், செகண்ட் ஸ்டெப்பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படின்னா, இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு வச்சுக்கலாம், இதை தான் வந்து செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு இங்கே நிற்கிறோன்னா, இப்போ வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இந்த செகண்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்குது? ஒன்றா 1 ஜம்ப் பண்ணலாம், இல்லைன்னா 2 ஜம்ப் பண்ணலாம் அட் அ டைம்லன்னு கண்டுபிடிச்சோமா சொல்லியிருந்தாங்களா? அப்போனா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 1 ஜம்ப் பண்ணி எகெயின் ஒரு 1 ஜம்ப் பண்ணால் ரீச் பண்ணலாம். கரெக்டாக? இது ஒரு வழி. இன்னொரு வழி என்னது, நம்மளால் 2 ஜம்ப்ஸும் பண்ண முடியுங்கிறதுனால டைரெக்டாக 2 ஜம்ப்ஸ் பண்ணியும் ரீச் பண்ணலாம். கரெக்டாக? அப்போ மொத்தம் எத்தனை வழி இருக்குது அந்த செகண்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு? 2 வேஸ் இருக்குது. இதை தான் பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எத்தனை வழின்னு நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு அதுதான் அவுட்புட்டாக நம்மளை கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்னா, இங்கே பார்த்த மாதிரியே தான். இப்போது ஒரே ஒரு ஸ்டெப்பு தான் வைங்களேன். இங்கிருந்து ஒன்றா உங்களால் என்ன பண்ண முடியும், ஒன்றா 1 ஸ்டெப் அட் அ டைமில் வைக்க முடியும், இல்லைன்னா 2 ஸ்டெப்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வழி இருக்குது? ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கரெக்டாக? செகண்ட் ஸ்டெப்பாக இருந்ததுன்னா ஒன்றா 2 தடவை 1 ஜம்ப் பண்ணலாம், இல்லைன்னா அட் அ டைமில் 2 ஜம்ப்ஸ் பண்ணோன்னாலும் செகண்ட் பொசிஷனை ரீச் பண்ண முடியும். அப்போ செகண்ட் ஸ்டெப் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரீச் பண்ணுறதுக்கு 2 வழி. இதே 3 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வைப்போம். இப்போ தேர்டு பொசிஷன், அதாவது அந்த தேர்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வழின்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? 1 ஜம்ப்பாக பண்ணோம் அப்படின்னா ரீச் பண்ணலாம், அது ஒரு வழி. வேறு என்ன வழி இருக்குது? நம்மளால் 2 ஜம்ப்ஸும் பண்ண முடியும். கரெக்டாக? 2 ஜம்ப்ஸ் பண்ணால் இந்த பொசிஷனுக்கு வந்துடுவோமா, செகண்ட் ஸ்டெப்புக்கு. இங்கிருந்து 1 ஜம்ப் பண்ணால் தேர்ட் ஸ்டெப்புக்கு ரீச் ஆயிரும். ஸோ அது ஒரு வழி. வேறு என்ன வழி இருக்குது? 1 ஜம்ப் பண்ணால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வருவோமா, அங்கிருந்து 2 ஜம்ப் பண்ணால் தேர்ட் ஸ்டெப் போகலாமா. ஸோ அது ஒரு வழி. அப்போ மொத்தம் எத்தனை வேஸ் இருக்குது? 3 வழி இருக்கா? இதை தவிர வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நம்மளால் 1 ஜம்ப் இல்லைன்னா 2 ஜம்ப் தான் அட் அ டைமில் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு 3 வழி இருக்குது. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு வழி, செகண்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு 2 வழி, தேர்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு 3 வழி. இதே 4 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வைப்போமே. இப்போ இந்த 4th ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வழி இருக்கும்? 1 ஜம்ப்பாக பண்ணலாம், அது ஒரு வழி. ஓகே. இப்போ 2 ஜம்ப்ஸ் பண்ணால் செகண்ட் பொசிஷன் வருவாங்க, தென் அங்கேருந்து திரும்ப ஒரு 2 ஜம்ப்ஸ் பண்ணால் ரீச் பண்ணலாம். ஓகே, அது ஒரு வழி. வேறு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜம்ப் பண்ணி தென் 2 ஜம்ப்ஸ் பண்ணால் எங்கே போகலாம், தேர்டு பொசிஷன். அங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணால் 4th பொசிஷன் ரீச் பண்ணிடலாமா. ஸோ அது ஒரு வழி. நெக்ஸ்ட்டு வேறு என்ன வழி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இப்போ 1 ஜம்ப் பண்ணுறோம், எகெயின் ஒரு 1 ஜம்ப் பண்ணுறோம், தென் 2 ஜம்ப்ஸ் பண்ணோன்னா ரீச் பண்ணலாமா. ஸோ அது ஒரு வழி. இன்னொரு வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே 2 ஜம்ப்ஸ் பண்ணால் செகண்ட் ஸ்டெப்புக்கு வந்துடுவோமா, இங்கேருந்து ஒரு 1 ஜம்ப், நெக்ஸ்ட் ஒரு 1 ஜம்ப் பண்ணால் வரலாமா. ஸோ இது தவிர வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்த்தோன்னா இல்லை, அவ்வளோதான். அப்போ 4th ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வழி இருக்குது? நமக்கு 5 வேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்குது.
இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கான வழி என்னவா இருக்குது, செகண்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கான வழி எத்தனை வழி இருக்கோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கான எத்தனை வழி இருக்கோ அதோட சம்மா இருக்கா, இதே மாதிரி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபோர்த்து ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு 5 வழி இருக்குன்னு. இது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வழி இருக்கோ, செகண்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வழி இருக்கோ அதோட சம்மா இருக்கா. ஸோ அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபிபனாசி சீரீஸ் மாதிரி தோணுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு ஒன் வே இருக்குது, செகண்ட் ஸ்டெப்புக்கு 2 வே இருக்குது, தேர்ட் ஸ்டெப்புக்கு எத்தனைனா இந்த மொதல் 2 ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ் இருக்கோ அதோட சம்மா. நம்ம அதை வந்து நார்மலாகவும் செக் பண்ணி பார்த்துட்டு எத்தனை வேஸ்ன்னு 3 இருந்ததா. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வேஸ்ன்னு பார்த்தோம், 5, 2 + 3 5. அப்போ ஃபிஃப்த்து ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வே தேவைப்படும், 3 + 5 8. சிக்ஸ்த்து பிளேஸை ரீச் பண்ணுறதுக்கு 8 + 5 13. செவன்த்து பிளேஸ்னால் 21. ஸோ இதே மாதிரி போய்கிட்டே இருக்குமா. அப்போ நமக்கு ஃபிபனாசி சீரீஸ் தான் தெரியுதா. ஸோ இந்த அப்ரோச் தான் வந்துட்டு நம்ம இப்போ கோடா பண்ண போகிறோம். ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு 1 வேன்னு தெரிஞ்சிருச்சு, செகண்ட் ஸ்டெப்புக்கு 2 வேஸ், தேர்ட் ஸ்டெப்புக்கு 3 வேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டெப்புக்கு 5 வேஸ்ன்னு தெரியுது. இது எல்லாமே ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸோட சம்மா தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கான வேஸ்ன்னு நமக்கு தெரியுது. ஸோ இதை பார்க்கும்போதே நமக்கு ஃபிபனாசி சீரீஸ் அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போ அதை தான் நம்ம இப்போ கோட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டெப்புக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு 3 வேஸ் தான் இருக்குது, செகண்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு 2 வேஸ் தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு 1 வே தான் இருக்குது. அப்போது அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டெப் எத்தனாவதுங்கிறது 3 அல்லது அதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ வேஸ் தான் இருக்குதுன்னு சொல்லலாமா. இதே அவங்க செகண்ட் ஸ்டெப்புன்னு சொல்லி என்னோடய வேல்யூ 2ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம 2னே ரிட்டர்ன் பண்ணிடலாமா. ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். 3 அல்லது அதுக்கு கீழே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ வேஸ் தான் எடுத்துக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதுக்கப்புறமேலு மீதி இருக்கிற எல்லா நம்பருக்குமே தான் சேஞ்ச் ஆகுது கரெக்டாக. அப்போது இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம இதை கொடுக்க போகிறோம் கரெக்டாக, இந்த 5ங்கிற வேல்யூ. நெக்ஸ்ட்டு இது ரெண்டையும் வச்சு தான் நம்ம இந்த 8ங்கிறதையே கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இது 8 + 5 வச்சு தான் 13ங்கிறத கொடுக்க போகிறோம். அப்போ இது ரெண்டும் தான் நமக்கு பேஸ் கரெக்டாக. ஸோ அந்த 2 வேல்யூவை தான் இங்கே இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அடுத்தது நம்ம ட்ராவல்ஸ் பண்ணணும் கரெக்டாக. எப்போ வரைக்கும் நம்ம ட்ராவல்ஸ் பண்ணலாம், இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க, அது இங்கே ரிட்டன் ஆயிரும், 3க்கும் இங்கே ரிட்டன் ஆயிரும். இன்கேஸ் வந்து 5ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ 5னா இப்போது இந்த இதுக்குள்ளே இருந்துருந்ததுன்னா நமக்கு இந்த இஃப் கண்டிஷன்லேயே நமக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. இப்போ 5 அப்படிங்கும்போது இப்போது இங்கேருந்து இது ரெண்டையும் நம்ம பேஸாக வச்சுருக்கோம் கரெக்டாக. இப்போ வந்துட்டு நான் 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 3 தான் நம்ம வந்துட்டு செக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு அதை தாண்டி வர வேல்யூஸுக்கு தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் எத்தனை வேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணுவேன்னா இது கிடைக்குமா. நெக்ஸ்ட்டு 3 + 5 பண்ணுவேன், 8. எனக்கு இதோட முடிஞ்சிடும். அப்போது நான் 3லேருந்து ஐயோட வேல்யூ ஸ்டார்ட் பண்ணலாமா. என்னோடய இட்ரேஷனை 3லேருந்து என்னோடய இட்ரேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த மூணும் இருந்திருந்தால் நமக்கு அந்த இஃப் கண்டிஷன்லேயே சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குமா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், வந்துட்டு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இட்ரேட் பண்ண போகிறோம். அவங்க n வேல்யூ எது வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சேம் இங்கே பார்த்த மாதிரி தான்.
இப்போது 2 + 3 5ன்னு வந்துருமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ப்ரீவியஸ்ன்ற வேரியபிள் இங்கே வரணும், நெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் இங்கே வரணுமா, நம்ம ஸ்வாப் பண்ணணுமா. ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணி 8 இங்கே போட்டதுக்கப்புறமேட்டு ப்ரீவியஸுங்கிற வேரியபிள் இங்கே வந்துடும், ஏன் நெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிள் இங்கே வந்துடும். ஃபிபனாசிக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதே கான்செப்டை தான் இங்கேயும் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான கோடு. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி சாம்பிள் டெஸ்ட் கேஸ் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சாம்பிள் டெஸ்ட் கேஸ் எல்லாமே பாஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்துட்டு பாஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல டைம் லிமிட் எக்ஸீடுன்னு வந்திருக்கு இல்லையா, எதனால் வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நான் இங்கே ஐயை இனிஷியலைஸ் பண்ணியிருந்தேன் கரெக்டாக. ஒன்ஸ் இந்த இது முடிஞ்சுது, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும். அது பண்ணாததுனால நமக்கு டைம் லிமிட் எக்ஸீடுன்னு வந்திருக்கு. ஐ கீப் ஆன் ட்ரூலே இருந்ததுனால தான் நமக்கு இது வந்திருக்கு. இப்போ எகெயின் சப்மிட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன். எகெயின் ஒன் மோர் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிபனாசி சீரீஸ்க்கு நம்ம என்ன லாஜிக் யூஸ் பண்ணுவோமோ அதே லாஜிக் தான் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நம்ம அதுக்காக தான் ஒன்ஸ் செக் பண்ணோம், ஒரு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேஸ் வருது, செகண்ட் ஸ்டெப்பை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேஸ் வருது, ஃபோர்த்து ஸ்டெப் செக் பண்ணும்போது 5ன்னு வந்தது, முன்னாடி 2 ஸ்டெப்புக்கு என்ன வேஸோ அதோட சம்மாக இருந்தது. எகெயின் அதேமாதிரி 5th ஸ்டெப்புக்கு செக் பண்ணாலும் 3 + 5 8. ஸோ ஒரு ஃபிபனாசி சீரீஸ் ஃபார்மேட்லேயே வர்றதுனால நம்ம அதுக்கு என்ன லாஜிக் அப்ளை பண்ணுவோமோ அதையே வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மூணு நம்பர்ஸுக்குள்ளே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ வேஸ் தான் இருக்க போது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இட்ரேஷனை ஐஎஸ்சி கோடு 3லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க என் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சொல்யூஷன். இல்லை நீங்கள் வந்து ஐஎஃப் 4லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல இந்த இஃப் கண்டிஷனில் 3 இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டீங்க இல்லையா. இன்கேஸ் நீங்கள் 4லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே <= கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அல்லது இப்போ சப்மிட் கொடுத்தாலுமே எல்லா டெஸ்ட் கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரியே வந்து பாஸ் ஆகும், பார்த்திங்கன்னா பாஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சொல்யூஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.